ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இதனை தெரிவித்திருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது பணி நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கியதாக எழுப்பப்பட்ட புகாரில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. வழக்கு பதிவு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இத்தகவலை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது பணி நியமனத்திற்காக லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, என்ன விவரம்? வழக்கின் பின்னணி என்ன? கடந்த ஆட்சியின் போது, திமுக ஆட்சியின் பொழுது KN நேரு அமைச்சராக இருந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வேலைக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக, அதாவது வேலைக்கு சேர்ப்பதற்கு பணம் கொடுத்தது தொடர்பாக பிரச்சனை இருந்தது. சில அதிகாரிகள் மீது இந்த பிரச்சனையை எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதையடுத்து உயர்நீதிமன்றம் விசாரித்து இது தொடர்பாக FIR பதிவு செய்யும்படி அறிவித்தது. அதிமுகவை சேர்ந்த 20 பேர் இந்த வழக்கில் ஆஜராகியிருந்தார். இதில் FIR பதிவு செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனாலும் பதிவு செய்யப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கானது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுசுருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முறை விசாரணை நடைபெற்று வந்தது. அப்போது கடந்த ஆட்சியின் போது அரசின் தலைமை வழக்கறிஞர், அப்போதைய தலைமை வழக்கறிஞர் P.S. ராமன் ஆஜராகியிருந்தார். அவர் குறிப்பிடும் பொழுது அடுத்த விசாரணை வரையில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை அவர் உறுதியளித்து எடுத்து வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறும் பொழுது இந்த வழக்கு தொடர்பாக KN நேரு தனது பெயரை இதில் பயன்படுத்தியிருப்பதாகவும் தன்னுடைய பெயரை FIR பதிவு செய்யுமாறு பயன்படுத்தியிருப்பது தொடர்பாக நீதிமன்ற விளக்கீடு மனு தாக்கல் செய்திருந்தார். நாங்கள் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யுமா நேரடியாக உத்தரவிடவில்லை என்று நீதிமன்றம் விளக்கம் அளித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கு தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டே வந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்த வழக்கு விசாரிக்கிற போது தற்போதைய அரசின் தலைமை வழக்கறிஞரான விஜய் நாராயணன் ஆஜராகி இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடைபெற்ற முறைகேடு அந்த புகார் தொடர்பாக FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த விசாரணையின் போது அப்போது இந்த கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது எவ்விதமான நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்று கடந்த ஆட்சியுடைய அரசின் தலைமைக்கு தெரிவித்திருந்தார் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அவர் கடந்த ஆட்சியில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் தன்னை கட்டுப்படுத்தாது என்றும் இப்போது அரசுடைய முடிவை முதல் தொழிலுக்கு பதிவு செய்வதாக விஜய் நாராயணன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைத்துள்ளனர். அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. என்னென்ன ஆதாரங்கள், என்ன அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு? இந்த வழக்கை பற்றி ஆரம்ப கட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலைக்கு ஆட்கள் எடுப்பு பணியாளர் நியமிப்பு தொடர்பாக முறைகேடு புகார் எழுந்துள்ளதாகவும் அதில் பணம் கையாடல் நடைபெற்றுள்ளதாகவும் பணம் வாங்கி கொண்டு பணி நியமனம் செய்யப்பட்டதாக புகார் இருந்தது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை இதில் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணை அடிப்படையில் பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியிருந்தது. அதன் அடிப்படையில் இதில் வழக்கு பதிவு செய்யலாம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்த அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை நாடி இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் இதில் தலையிட்டு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யலாம் என்று கடந்த முறை விசாரணையின் போது உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை அமல்படுத்தாத காரணத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் இதில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்றைய விசாரணையின் போது FIR முதல் தகவலுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அரசின் தரப்பில் தெரிவித்துள்ளனர். கடந்த முறை இது தொடர்பான புகார் எழுந்த போது, வழக்கு வந்த போது KN நேரு அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டது? அப்போது அமைச்சராக இருந்த KN நேரு தரப்பில் இந்த வழக்கை பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டதாகத்தான் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனால் அதில் KN நேரு பேர், அதாவது அந்த துறை அமைச்சர் KN நேரு தான். ஆகவே அவருக்கும் இது தொடர்பு இருக்கும் என்ற கோணத்தில் இதில் விசாரணை சென்றது. இதன் அடிப்படையில் அவருடைய பெயரும் இதில் FIR பதிவு செய்யப்படுமா என்ற கோணத்திலும் செய்திகள் வெளியாகி இருந்தன. இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தை நாடி தன்னுடைய தனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமில்லை என்றும் இந்த துறையின் அமைச்சராக தான் இருந்திருக்க வேண்டும், தேவையில்லாமல் என் பெயரில் அடிபடுகிறது, எனவே தன் மீது FIR பதிவு செய்யக்கூடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இது பற்றி நீதிமன்றம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். அதற்கு நீதிமன்றம் ஏற்கனவே நாங்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளோம். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது மட்டும்தான், துறை சார்ந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது மட்டும் FIR பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளோம் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது.
தலைமை வழக்கறிஞர் கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட உறுதி என்ன ஆனது அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பும்போது முந்தைய அரசினுடைய உறுதிமொழி என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு தலைமை வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். அங்கு நடந்தது என்ன சுப்பையா? அதாவது கடந்த ஒரு விசாரணை இருந்த போது அப்போதைய திமுக அரசின் தலைமை வழக்கறிஞராக இருந்தவர் PS ராமன். அவர் விசாரிப்பு சொன்னார்னா இதுல எஃப்ஐஆர் ஏன் பதிவு செய்வது நீதிமன்ற கேள்வி தேர்ந்தெடுத்து அப்போது நாங்கள் இதில் முழுமையான விசாரணை நடத்தி வருகிறோம், இதில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும், ஆனால் இந்த வழக்கு விசாரணை அடுத்த வாரத்தில் தள்ளி வைக்க வேண்டும், அதுவரை எந்த விதமான கட்டாய நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று தெரிவித்திருந்தார். அதாவது இது எஃப்ஐஆர் பதிவு செய்வதோ இல்ல கைது நடவடிக்கையோ இது போன்ற நடவடிக்கை இருக்காது என்று அவர் உறுதியளித்திருந்தார். அதில் தொடர்ந்து வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு வந்தது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கடந்த மே மாதத்தில். அதைத் தொடர்ந்து புதிய அரசு தலைமை பதவிக்கு வந்தார். அவர் நீதிமன்ற உத்தரவின்படி இதில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவுகளை எடுத்து இதில் அமலாக்கத்துறை தன்னுடைய சிபிஎஸ்இ இதில் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இந்த விவரங்களை இன்றைய விசாரணையின் போது தற்போதைய அரசின் தலைமை வழக்கு எடுக்கக்கூடிய அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் நீதிமன்றத்தில் தெரிவித்தை அடுத்து இந்த பிரச்சனை வெளிவந்துள்ளது. அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரை வழக்கு பதியப்படவில்லை, எஃப்ஐஆர் போடப்படவில்லை, இப்போது போடப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தலைமை வழக்கறிஞர் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் மேல புகார் பதியப்பட்டிருக்கிறது. வழக்கு இனி அடுத்தடுத்த ஹியரிங் வரும்னு எதிர்பார்க்கலாம். என்ன நகர்வு எப்படி இருக்கும்? நிச்சயமா அடுத்த நகர்வு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. எஃப்ஐஆர் நகல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையான விவரங்கள் நமக்கு இப்ப தெரிய வரல. எஃப்ஐஆர் நகல் எடுத்தால் தெரிய வரும் யார் யாரெல்லாம் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் மீதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபர்கள் யார் என்பது தெரிய வரும். ஒருவேளை KN நேரு பேரும் இதில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை எஃப்ஐஆர் பார்த்த பிறகுதான் முடிவு செய்ய முடியும். ஆகவே இதில் ஒருவேளை அப்படி இருந்தால் அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலோ அந்த துறை சார்ந்த அந்த நேரத்த செயலாளர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடும். அப்படி இருந்தால் அவர்கள் மீது அடுத்தபடியாக இதனுடைய அமலாக்கத்துறை கொடுத்த ஆவணத்தின் அடிப்படையில் டிவிஎஸ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்து விசாரணை துரிதப்படுத்துவார்கள். இது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. டிவிஎஸ் அழைக்கப்படக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் விரைவான நடவடிக்கை எடுக்கலாம். அது குறிப்பாக வழக்கு பதிவு செய்திருப்பதால் அடுத்த நடவடிக்கையாக கைது நடவடிக்கை இருக்கக்கூடும். இல்லை என்றால் அவர் இது தொடர்பாக குற்றப்பத்திரிகையை தயார் செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள். எனவே இது ஒரு தனி வழக்காக கருதப்பட்டு இந்த வழக்கு தனியாக நீதிமன்றத்தில் நடத்துவார்கள். இது தொடர்பான MPMLA நீதிமன்றத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது இந்த வழக்கு தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யவிட்டாலே அடுத்த கட்டம் கைது நடவடிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனா அமலாக்கத்துறையினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இப்ப ED அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா நிச்சயம். அதாவது இது போன்ற சில வழக்குகள் ஒரு அதிக ஊழல் நடைபெற்றிருப்பதாக பெரிய லெவலில் இந்த ஊழல் நடைபெற்ற தெரிய வந்தால் அமலாக்கத்துறை இந்த வழக்கு பதிவு செய்யும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கு எல்லாமே மாநில அரசு வழக்கு பதிவு செய்த அதே நேரத்தில் இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இதனை தொடர்ந்து TVS தலையிட்டு எல்லா வழக்குகளும் TVS நடத்தினார்கள். TVS போட்ட வழக்கு எல்லாமே அமலாக்கத்துறை நடத்தியுள்ளது. ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறையும் இந்த வழக்கை தனியாக நடத்துவதற்கான முகாந்திரம் அதிகம் இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கம் இந்த விசாரணையை பார்ப்பார்கள். இல்லை என்றால் அமலாக்கத்துறை இந்த வழக்கை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். இன்னும் நமக்கு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை காப்பி கிடைக்கல. அது கிடைக்கும் பட்சத்தில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, என்ன அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில். இதை தலைமை வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது பணி நியமனத்திற்கு லஞ்சம் பெற்றதாக புகார் தெரிவிக்கப்பட்டு KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கினை பதிந்திருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை அளித்த ஆதாரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது பணி நியமனத்துக்கு லஞ்சம் வாங்கியதாக புகார் தெரிவிக்கப்பட்டு KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அடுத்த விசாரணை வரை நடவடிக்கை இருக்காது என முந்தைய தலைமை வழக்கறிஞர் உறுதியளித்திருந்தார். ஆனால் தற்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை வழக்கறிஞர் உறுதிமொழியை மீறி எப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்நிலையில் முந்தைய அரசின் உறுதிமொழி என்னை கட்டுப்படுத்தாது என்று வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த விசாரணை வரை நடவடிக்கை இருக்காது என முந்தைய தலைமை வழக்கறிஞர் உறுதியளித்ததை தொடர்ந்து தற்போது தலைமை வழக்கறிஞர் உறுதிமொழியை மீறி எப்படி எஃப்ஐஆர் பதிவுப்பட்டது
என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த முந்தைய உறுதிமொழி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது முந்தைய அரசின் உறுதிமொழி என்னை கட்டுப்படுத்தாது என்றிருக்கிறார் வழக்கறிஞர். முந்தைய அரசின் தலைமை வழக்கறிஞரின் உறுதிமொழி தம்மை கட்டுப்படுத்தாது என்று தற்போதைய வழக்கறிஞர் விஜய் நாராயணன் பதில் அளித்திருக்கிறார். தற்போது எஃப்ஐஆர் பதியப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. KN நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பிருக்கிறது. தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைதான் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அளித்த ஆதாரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கினை பதிவு செய்திருக்கிறது. அமலாக்கத்துறையும் KN நேரு மீது வழக்கு பதிய வாய்ப்பிருக்கிறது. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.